உன் பேர் தான் வசந்தியா? நீதான் டாக்டரா? வண்டி கொண்டு வந்திருக்கேன், புறப்படு. என்ன பாக்குற? பெட்டி படிக்க தூக்கிட்டு வா. இன்னும் ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? வரும்போது தெரியும், பேசாம இரு. ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? அங்க பாரு, மாடு வழியில் நிக்குது. அது எப்ப நகருதோ அப்புறம் தான் நம்ம வண்டி போகணும். அதே இருக்குங்க, மாட்டை அடிச்சு விரட்டிட்டு போக வேண்டியதானே? விரட்டுறதா? அத தொட்டோம்னா கூட நம்ம கைய வெட்டிடுவானே. யாருங்க அது? அதோ அங்க என்ன நடக்குது பாரு. அவன் செத்தான் பாத்தியா? எடுத்துட்டான் பாத்தியா? ஏண்டா உன் பட்டணத்து வேலையில என்கிட்ட கட்டுறியா? எழுந்துடா, தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேள்றா. பொண்ணுங்க தனியா வந்தா குளிக்க விட மாட்டானுங்களே ஆஞ்ச பசங்க. நன்றிங்க. என்ன நன்றி வேண்டி கிடக்குது? ஏன் தனியா வந்தா காத்தால கூப்பிட வேண்டியதான். பாப்பா என்னடா? ஒண்ணு இல்லண்ணே, வண்டி போற பாதையில நம்ம மாடு நின்றுகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, நம்ம மாடு எப்ப அந்தாண்ட போதோ அதுக்கப்புறம் தான் வண்டி போகணுங்கிறது எனக்கு தெரியும்ண்ணே. அப்புறம் என்னடா? இருந்தாலும் வண்டியில இருக்கிறது டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மாவா? வணக்கம் டாக்டர் அம்மா. கும்பிடுறேனுங்க. வணக்கம். எங்க ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி வருங்க. ஆனா டாக்டருங்க யாரும் வரமாட்டாங்க. வந்தாலும் இருக்க விட மாட்டானுங்க. டேய் அண்ணே, டாக்டர் அம்மா கூட்டி வரதுக்கும் தொத்த மாதிரி தான் கிடைச்சதா? இது அவுத்து விடுறா. என்ன
எங்கேயோ படிச்சிட்டு உனக்கு ஏமா இந்த வம்பு? வயசு பொண்ணு தனியா வந்திருக்க, உன்னை இந்த பிள்ளையார் தான் காப்பாத்தணும். வாங்க காளி என்ன வாங்க. வணக்கம். வணக்கம் காளி அண்ணே. வணக்கம் கும்பிடுறியா? நல்லா இருறா. ஓ என்னடா காளி, வண்டியில யாரு? முறை பொண்ணா? ஐயோ ஆயா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. அது என்னமாடா, எப்பவும் பொண்ணோட பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். கைப்புடி கால் புடி இதுக்கெல்லாம் பக்கடா சூரணம் 3 வேளை சாப்பிட்டா சரியா போயிடும். டாக்டர் அம்மா வைத்தியரே, நம்ம ஊருக்கு டாக்டர் அம்மா வந்தாச்சியா? நான் வரதே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். ஓ, என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி? அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊர் பிரசிடென்ட் ஐயா, ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடென்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆளைய கொண்டு வந்துட்டீங்களா அப்பா? வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்கன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன், தும்பிக்கையும் நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி புடுவத்தாள். நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சு தான். நம்ம ஊருக்கு அருண். வணக்கங்க. இவருதான் கைத்தடி. உறக்கும் போதே கொடையோட பிறந்தாரே என்னவா, எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டோட. அவசரப்படாத, போடா சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அப்ப நான் வரட்டா? இது ஏங்க வேஷ்டி ஆகுன்னு போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா. வேஷ்டியே வேண்டாங்கிறீங்களா? ஓ ஓ ஓ, ஆஸ்பத்திரி வந்தாச்சு, இறங்குறது.
டாக்டர் அம்மா? ஒண்ணு இல்ல. இத பார்த்தா பயந்துட்டீங்க. செத்த நேரத்துக்கு வாத்தியார் வீட்டுல இருங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. ஐயா தான் நம்ம ஊர் பள்ளிக்கூட வாத்தியார். மாமா இன்னைக்கு எனக்கு பர்த்டே மாமா. Is it? Oh my child. God bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்திருமா. டாக்டர் அம்மா, இந்த ஊர்லயே ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு, அது நம்ம ஐயா தான். தம்பிக்கு என் மேல ஏதோ ஒரு பிரியம், கொஞ்சம் மிகப்படுத்தியே சொல்லு. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் தலைவரா? இல்ல, பாக்குறவங்க எல்லாம் பயந்து மரியாதை கொடுக்கறாங்களேன்னு கேட்டேன். அந்த மரியாதையை அவன் தலைவனா இருந்து சம்பாதிக்கலம்மா, தொண்டனா இருந்து சம்பாதிச்சான். ஐயா, டாக்டர் அம்மா இங்க சத்து இருக்கட்டும், நான் போய் ஆஸ்பத்திரி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. எங்கடா ஓடுற? வாடா இங்க. இப்படி வா. இது நம்ம ஊர் டாக்டர் அம்மா. வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். என்ன ஓடுறான்பா டச்சி பயல? பேச தெரியுது இல்ல? ஒழுங்கா நின்னு வணக்கம் பண்ணி. வணக்கம். வணக்கம். அம்மா, இவன் வேளைக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது, கை கால் வேற நடுங்குது. அதனால ஏதாவது மருந்து கிருந்து கொடுங்களேன். அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிங்க, நான் பாக்குறேன். சரி டாக்டர், நான் வரமா? இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உங்க பையனா? அந்த பாக்கியம் தான் எனக்கு ஆண்டவன் கொடுக்கலையே. அதனாலதான் அந்த அனாதை பையனை எடுத்து என் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அள்ளி, அந்த பையன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க வாடா. என்னடா சிரிக்கிற? அடாபுடானா மரியாதை கட்டிடும். பிரசிடென்ட் பொண்ணுங்கிற தைரியமா? பல்ல கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னடா சிரிப்பு வேண்டி கிடைக்க? பொடி பசங்களெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கேன், பார்த்து சிரிச்சேன். தடிப்பயல, உனக்கு தைரியம் தான். வாடா. வரவா? வா. வரவா? வாடா. வாடி. வாங்கடா. பாத்துடலாம். கரெக்டா? அடி. வேட்டி குடி. அரஞ்சு என்ன பாரு. என்னடி அவ்வளவுதானா? ஆட்டம் அவ்வளவுதானான்னு கேட்டேன். யார் சொன்னது? சத்தம் வாடி.
போயிட்டேன். ஆயாண்டி குடோன்ல சரக்கு இருப்பு என்ன இருக்குன்னு அந்த கிளர்க்கு பையனை வந்து சொல்ல சொன்னே சொன்னியா? கணக்கு எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரேன்னாரு, வந்துருவாருங்க. ஏ அள்ளி, எப்படி கிழிஞ்சது புது பாவாடை? சடுகுடு ஆடினா அவன் இல்ல, அவன் யாடி அவன்? இல்ல அந்த தடிச்சு இல்ல குண்டு புஷ்பா, அவதான் கிழிச்சு விட்டா. அதான் நல்லா அடிச்சுட்டேன். ஐயோ ஏண்டி தெருவுல எப்படியேவா வந்த? இல்ல புடிச்சிட்டு தான் வந்தேம்மா. சரி சரி, உள்ள போய் துணியை மாத்து போ. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு. என்னடி இது? ஐயோ மறந்தே போயிட்டேமா. இந்த அப்படி எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் ஜன்னில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயிற்ற வலிக்குதே. ஐயோ ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயிற்றுக்குள்ள கொட்டலே இருக்கு. நீ தானே இந்த மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயிற்றுல 8 வருஷமா பிள்ளைய காணோம். அந்த டாக்டர்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல, எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேரை சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிடியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி? இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்பணும். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்தனமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. அம்மா ஒண்ணும் பயப்படாதீங்க, ராத்திரி ஒரு வேளை காலையில ஒரு வேளை. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. இப்படித்தான் ஒரு டாக்டரை கொஞ்ச நாளைக்கு புத்தி படுபாவி பசங்க கொட்டு போட்டானுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க. டாக்டர்மா பெட்டி என்கிட்ட கொடுங்க. பார்த்துவாங்க. ஏங்க டாக்டர் திடீர்னு மூணு ஆயிட்டீங்க? பாத்தீங்களா, என்கிட்ட மறைக்கிறீங்களே. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த ஊர்ல பரமசிவங்கிறது யாரு? பரமசிவமா? ஆமா. எதுக்குங்க? அவர் நான் பார்க்கணும். முடியாதுங்களே, வெட்டி விட்டானுங்களே. எதுக்கு? இங்க நல்லவங்க யாரும் இருக்க விட மாட்டானுங்க, பிடிக்காது.
செத்த முன்னாடி இந்த ஆயா என்ன சொல்லுச்சு? அந்த டாக்டர் இந்த ஊருக்கு எவ்வளவு உழைச்சாரு, அவருக்கு இந்த பரமசிவன் எவ்வளவு ஒத்தாசை பண்ணாரு. தப்பு தானுங்களே, செய்யலாமா? அதான் ஒட்டு மொத்தமா வெட்டி விட்டானுங்க. வண்டியை நிறுத்தின ஐயா, பொண்ணு கொண்டு போய் பட்டணத்துல விட்டுருங்க. உங்களுக்கு புண்ணியமா இருக்கு. உதவி செய்யுங்க. என்னங்க இது? எங்க அப்பா செத்ததுக்கு நீங்க எங்க அழுகிறீங்க? என்னங்க? நீங்க பரமசிவத்தோட பிள்ளையா? ஆமா. உங்க பேர் முத்து இல்ல? காளி முத்துன்னு எங்க அப்பே வச்சான். முத்த வெட்டி போட்டு காளி என்ன ஊர் வச்சது. நீங்க தானே முத்து? சத்தியமா நான் தாங்க முத்து. ஆத்தாடியோ, ஏண்டா பயமுள்ள, எப்ப பார்த்தாலும் டாக்டர் பொண்ணோட ஏண்டா சுத்துறா? நாங்க லவ் பண்றோம். லவ்வா? ஏண்டி பொண்ணு இவளே கட்டிக்க போறா? ஏன் நான் கட்டிக்கல, நீ கட்டிக்கலான்னு பாக்குறியா? அடி என்னங்க? ஒண்ணு இல்ல. சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன் இல்லங்க. ஆமா, அந்த டாக்டர் பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணங்க. அவ மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பிள்ளைய பெற்றிருப்பாங்க. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணால? இல்லாம இருந்தா ஒரு நாளைக்கு 1000 தடவை முத்து முத்துன்னு என் பின்னால சுத்திட்டு வருவாளா? காதல் கீதல்லாம் என்னன்னு தெரியாத வயசுங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாண ஆசை வரும்போதெல்லாம் அந்த வசந்தி பொண்ணு தாங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவ இருக்கிற மனசுல இன்னொருத்திய வைக்க என் மனசு இடம் தரல. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் விரும்புறீங்களே, இப்ப அந்த வசந்தி உங்க எதுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அப்படியே கட்டி பிடிச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். நீங்க சும்மா சொல்றீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களால அது முடியாது. எங்க அவளை வர சொல்லுங்க பாக்கலாம். வர சொல்லட்டுமா? நிஜமா வர சொல்லட்டுமா? வர சொல்லிடுவேன். அடிபட்டுருச்சா? ரொம்ப நல்லது. இத பாக்குறப்ப என் நினைப்பு வரணுமா? கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? ஆவோன்னு வீரம் பேசுனீங்க. நான் ஒண்ணு தப்பா பேசலீங்களே. வரங்க. ஐயோ, என்னோட பாக்ஸ் பெட்டியா? என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்?
வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோரு கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி, குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டை கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். என்னமா விடுஞ்சிடுச்சு, சேவல் கூவிடுச்சு. அதுக்கு என்ன டிப்பா? பரீட்சை கிட்ட வருதுல்ல, படிச்சாதானே பாஸ் பண்ண முடியும். அதுக்காகத்தான் நான் புஷ்பா விட்டு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி, அப்படியே போவாத. ஏ புஷ்பா, தூங்கு மஞ்சி, எந்திரிச்சு வாடி, தடுகுடு விளையாடலாம். ஏ சோம்பேறி, வர்றியா இல்லையாடி? ஏண்டி இவ்வளவு லேட்டு? ஏண்டி இப்படி கத்துற? எனக்கு என்ன காசு செவிடா? உனக்கு காது செவிடு இல்ல, அங்கதான் செவிடு. போலாமா? போலாம் வா. வேற என்ன பண்றது? எங்கடா இப்ப திடீர்னு எந்திரிச்சு புறப்பட்ட? கோயிலுக்கு போறப்பா, கோயிலுக்கு. எத்தனை நாளா அந்த பக்தி? இப்பதான்ப்பா ஒரு 4 நாளா வந்துடுறேன். பையன் அடிக்கடி சிரிக்கிறான், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ ஏன் அவனை பிடிச்ச? நான் பிடிச்சா அவனுக்கு என்ன பொறாமையா இருக்கா? நீ அவனை பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். சரியான இவளா இருப்படி. சரி சரி வா.
பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. நேத்துல இருந்து பார்க்கவே இல்லை. காளியண்ணனுக்கு நல்ல காய்ச்சலுங்க. அப்படியா? ஆமாங்க, ஒரே படுத்த படிக்கா இருக்குதுங்க. வரங்க. டாக்டர்மா. என்னங்க, என்னாச்சு குழந்தைக்கு? விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு கிணத்துல விழுந்துருச்சு. போயிட்டு வாங்க. என்னங்க இது? ஏன் இப்படி தொப்பையா நின்று போயிருக்கீங்க? குழந்தை கிணத்துல விழுந்துருச்சு, குதிச்சு தூக்கியாந்து. உங்களுக்கு ஜுரம் சொன்னாங்க? நம்ம சொரத்தை பார்த்தா குழந்தை உசுறு போயிடாதுங்களா? முதல்ல தலையை தோட்டுங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டாக்டர்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும், தெரிஞ்சுதா? சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக 5 வருஷம் டாக்டருக்கு படிக்கிற ஒருத்தன் பட்டு வாங்கினதும் அந்த டாக்டர் தொழிலையே வியாபாரம் ஆக்குறான். 103. ஆனா படிப்பு வாசனையே இல்லாத ஒருத்தன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களுக்காகவே வாழறான். இப்படி கள்ளமில்லாத உள்ளங்களை சிட்டியில பார்க்கவே முடியறதில்ல. என்னங்க டாக்டர்மா, அப்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சொர வந்தவங்க மாதிரி பணத்துக்கிட்டே இருக்கீங்களா? திரும்ப அந்த ஈரத்தையே கட்ட போறீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் பண்ணாது டாக்டர்மா. மரியாதை அந்த டவலை கட்டுங்க. இது என்னங்க டாக்டர்மா? ஆமா, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு நாளைக்கு 1000 தடவை வசந்தி வசந்தின்னு கூப்பிடுவீங்களே, அந்த பேரு இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? வசந்தியை விட டாக்டர்மாங்கிற பேரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கூப்பிடுங்க. குழந்தையா இருக்கும்போது வானத்துல உள்ள நிலாவை பிடிச்சு கொடுன்னு கேட்டா எல்லாரும் ரசிப்பாங்க. அதையும் இப்ப கேட்டா ராக்கெட்ல ஏறி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். டாக்டர்மா. காளி என்ன? ஐயோ, இத பாருங்க, இனிமே என்ன டாக்டர்மான்னு கூப்பிடுறதா இருந்தா என்ன பார்க்கவே கூடாது. ஐயோ, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்களே. அப்போ மரியாதையா? வசந்தி, 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 என்ன சொன்னீங்க? கதிரேசா, கதிரேசா, எழுந்துப்பா, குளிக்க வேண்டாம். காய்ச்சல் இருக்குப்பா, எந்திரிக்க முடியலப்பா. காய்ச்சலா? கொதிக்குதே. சரி, நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. படுத்துரு. இயேசுவே. புஷ்பா, ஆத்து குளிக்க போறேன், வரியாடி? ஏய் தத்தி, நீ வர்றியா? நான் போட்டுமா? ஏண்டி, காலையில தான் நம்ம வீட்டுல குளிச்சோம் மேரி. இன்னொரு வாட்டி ஆத்துல குளிக்கலாம் வாடினா சும்மா பேசிட்டே இருக்கியே, வாடி. நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர்றேன். எங்கடா இருந்து ஓடுற? ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன்பா. எதுக்கு? குளிக்கிறதுக்கு. ஓ, உடம்புக்கு ஜுரமா இருக்கிற போது ஆத்துல போய் பக்கத்துல குளிக்கலாமா? நீ போனியா? பக்கத்து வீட்டு ஆயா வந்து ஆத்துல முங்கி குளிடா, சொரம் போயிடும் சொல்லிச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். கண்ணி வச்சு தண்ணியிலே குளம் இங்கு வலையாச்சு, கிளி வந்து விழுந்தாச்சு தன்னாலே. ராசாத்தி குளம் இங்கு வலையாச்சு, கிளி வந்து விழுந்தாச்சு தன்னாலே.
கிளி கிளி என்ன அள்ளி அணைச்சிட வந்தாளே தொட்டு தொட்டு என்ன கட்டி கட்டி கொண்டு கட்டி கருந்தென நின்னாளே துள்ளி துள்ளி வந்து கிளி கிளி என்ன அள்ளி அணைச்சிட வந்தாளே தொட்டு தொட்டு என்ன கட்டி கட்டி கொண்டு கட்டி கருந்தென நின்னாளே தேன் குடிச்சு திணறுதடி நீந்த மறந்த செம்மீனு தேன் குடிச்சு திணறுதடி நீந்த மறந்த செம்மீனு பாவி மக பார்த்த இடம் பாலாறு இன்னைக்கு தீரும் இள வயசு கோளாறு வாங்கி வந்து பரிசு போட போறாரு வாங்கி வந்து பரிசு போட போறாரு கண்ணே கண்ணி வச்சு தண்ணியிலே குளம் இங்க வலையாச்சு கிளி வந்து விழுந்தாச்சு தன்னாலே ஆசை வச்சு ஒன்னாலே கண்டிப்பான தலை மேல தாகம் எல்லாம் உம்மேல கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலையை உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே ஐயோ ஐயோ யாருதாவ? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டை செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? ஒன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை காலம் வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவா? ஏமா இந்த முத்து வீடு எங்க இருக்கு? இதோ அங்கிட்டு இருக்கு. எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கடவுள் பக்தி கூட உண்டா? எனக்கு பிள்ளையார் மேல கோபம் இல்லைங்க. பிள்ளையார் பேரை சொல்லி ஏமாத்துறானுங்களே, அவனுங்க மேலதான் எனக்கு கோபம்.
சரி போலாமா? உங்களை பத்தி என்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியல. என்னை பத்தி நானே புரிஞ்சுக்கல, நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இது என்னடா சரக்கு? போது பாரு, அதான்டா சரக்கு. என்ன என்ன என்னடா சொன்ன? சொல்றா. ஒண்ணு இல்ல சொல்றா. ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? மத்தவங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. அப்புறம் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாமே போயிடும். சின்ன வயசுல எலே அதை செய்டா இதை செய்டான்னு எவன் எதை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதான் நானும் யோசிக்கிறேன். அப்படி இருந்த நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் மாறல, என்ன மாத்திட்டாங்க. உங்க அப்பாவையும் அம்மாவையும் யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை எங்க அப்பா தான் செஞ்சாருன்னு பழி சொல்லி அவரையும் கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் புருஷன் குறை செஞ்சதை கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா? அந்த டாக்டர் ஊருக்கெல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சுக்கிட்டு கடவுள் மாதிரி இருந்தார். அந்த கண்கண்ட கடவுளை இவ புருஷன் பரமசிவம் கூட இருந்தே கொன்னுட்டான். அதுக்கு தான் ஊரே அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருச்சுங்களா? அது மட்டும் பத்தாதுங்க, புருஷன் டாக்டரையே கொன்னா இவளும் இவ புள்ளையும் யாரார கொல்லுமோ தெரியாது. அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு பஞ்சாயத்தை நான் கேட்டுக்கிறேன். ஊரை விட்டு ஒதுக்குறதுன்னா அந்த கொடுமைய வாயால சொன்னா புரியாதுங்க, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த கொடுமைய நானும் எங்க ஆத்தாலும் அனுபவிச்சோம். ஒரு நாள் அழாதப்பா, ஓடிப்பி வைத்தியரை கூட்டிட்டு வாப்பா. போப்பா போ, வைத்தியரை கூட்டிட்டு வா. பெரிய நாயர், சிவகோத்திரம், மக நட்சத்திரம். சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. வைத்தியரையா வைத்தியரையா, எங்க ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம், உள்ள வந்து நிக்கிறான். தூக்கி வெளியேறியா? அட எரியாண்ணா. ஐந்து கரந்தனை ஆணை முகத்தனை எந்து இடம்பரை கூறும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே. வைத்தியரையா வைத்தியரையா, எங்க ஆத்தாவை காப்பாத்துங்கயா. ஆத்தாவுக்கு நான் என்ன அண்ணனா தம்பியா? உடனே வந்து வைத்தியம் பாக்கு. பட்டணத்துல எவனாவது இங்கிலீஷ் டாக்டர் இருப்பான், அவனை போய் பாரு. ஐயா, நீங்க வரலன்னா எங்க ஆத்தா செத்து போயிடும். செத்து தொலைட்டுமே, நாட்டுல 60 கோடி ஜனங்க இருக்கு. உங்க ஆத்தா ஒருத்தி செத்த என்ன? உங்க ஆத்தா என்ன நாட்டுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுத்தா? காலை பிடிச்சு கேக்குறேன், எங்க ஆத்தாவை காப்பாத்துங்கயா. பைத்தியக்காரா, உங்க குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ உங்க ஆத்தாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்தோம்னா அப்புறம் என்னையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஐயோ, காலை வாடுறானே. காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்கயா. எங்கடா வந்த? இந்த கைதான எங்க ஆத்தாக்கு வைத்தியம் பார்க்க மறுத்துச்சு. இனிமே இந்த கை யாருக்குமே வைத்தியம் பார்க்க கூடாது. சின்ன வயசா இருந்ததால சீர்திருத்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தண்டனை முடிஞ்சது. பிறந்த ஊரை விட்டா பொழைக்க வர வழி இல்லைன்னு திரும்ப இந்த ஊருக்கே வந்தேன். பாரத காளி அந்த நாட்டு இருக்கு. ஆமாண்டா, காளி அண்ணனேதான். வண்டியை திருப்பு, வண்டியை திருப்பு.
வணக்கம் காளி அண்ணே. காளி அண்ணே, உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க. வாங்கண்ணே, பூஜை பண்ணிட்டு போலாம். வாங்கண்ணே. வாங்கண்ணே. இப்படி நானே கேட்காத மரியாதைய ஊரு தானே கொடுத்துச்சு. டே காளிமுத்து காளிமுத்துன்னு கூப்பிட்டவனெல்லாம் என்ன பார்த்து காளி என்னேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அப்பத்தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நாம குனிய குனியதான் அவங்க குட்டிக்கிட்டு இருப்பாங்க, நாம நிமிந்துட்டா அவனுங்க குனிஞ்சிருவாங்க. அன்னைக்கு நிமிர ஆரம்பிச்சவன் தான் நான். இந்த ஊர்ல தப்பு தண்டை நடந்தா யாரும் பஞ்சாயத்துக்கு போறதில்ல. காளி என்ன நேரா என்கிட்ட வருவாங்க. நானும் தப்பு பண்ணவனை பிடிச்சு 2 போடு போட்டு அனுப்புவேன். ஏண்டா அவனை அடிச்சேன்னு என்ன கேட்க எவனுக்கும் தைரியம் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊருக்கு நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? வீட்டுல தண்ணியில போய் தண்ணி கொண்டாடி. ஐயோ நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. அங்க காளியன் இருப்பான், கையை பிடிச்சு இழுத்துருவான். ஏமா இந்த ராத்திரி நேரத்துல எதுக்குமா தண்ணிக்கு போற? எல்லாம் காளியன் இருக்கு, பயம் இல்ல. நாளைக்கு தர்றேன்னு சொல்லி 4 மாசமா இழுத்து அடிக்கிறீங்க. என்னடா நியாயம்? காசு எப்ப தரணும் அப்ப வாங்கடா. அப்போ தரமாட்டியா? தரமாட்டேன். தரமாட்டேன்? தரவே மாட்டேன். டேய், உன்கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. எப்படிடா? இப்பவே காளியன் கிட்ட போய் சொல்லி. ஏ ராசா, கொஞ்ச நேரம் பாலை கறந்துக்கிறேன். ஏ ராசா, என் அப்பா. ஏய் சும்மா நிக்கிறியா? காளியன் கிட்ட சொல்லட்டுமா? இப்படி நான் இந்த ஊருக்கே ஹீரோ ஆயிட்டேன். வேடிக்கையா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்க அப்பா நிச்சயமா கொண்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நாங்க நன்றி கிட்டவங்க இல்ல. உண்மைதான், உங்க அப்பா அந்த கொலையை செய்யல. அப்படின்னா அந்த கொலையை செஞ்சது யாரு? வசந்தி சொல்லு. வசந்தி அவன் யாருன்னு சொல்லு. அவனை நாரா கிழிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை மறுபடியும் மனுஷனாக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன். அப்போ அவன் யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த கொலைகாரனை காட்டி கொடுத்து உங்களை கொலைகாரனாக்க நான் விரும்பல. என்ன வாந்தி எடுக்கிற? என்ன கொண்டாடி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. இந்த திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம்.
கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு அழகா சொல்லாத அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? சரியான மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குறதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். என்ன அங்க என்ன பாருங்க, எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, வரேன். வாயே. இதெல்லாம் போய் பாத்தீங்க. கண்ணு இல்ல, வாய் இல்ல, மூக்கு இல்ல. பாத்தியா? நல்ல என்னம்மா திருட்டுத்தனமா காதலா? பயமா இருக்குண்ணா. இதுக்கு பயமா இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே திரும்பிக்கிறீங்களே. ஏய், அவங்க அப்பங்கிட்ட போய் கேள்றா. என்னன்னு கேட்கணும்? கொஞ்சம் விளக்கென்ன கேளுங்க. அது எதுக்கு? அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டி விடுவேன். அவங்க அப்பங்கிட்ட போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு. ஐயோ, நான் இருக்கேன், போய் கேள்றா. சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போய் கேட்டு விடுறேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கட்டி போடுவா. ஐயா கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? டேப்பா, ஆத்திரப்பட. என்னையா நீங்க உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு நான் அடிச்சிருக்கப்படாது. கேட்ட நாக்க இழுத்து வச்சு பெட்டி இருக்கணும். அப்பம் பேர் தெரியாத அநாத பயலுக்கு எவ்வளவு திமிரு. எத்தவங்க இல்லன்னா என்னங்க? இவனத்தான் எம்மக மாதிரியே வளர்க்கறனே நான். ஓ கண்ணாடி, எங்க நின்னுட்டு என்னையா பேசுற? ஆனா அவனா சொல்லி கொடுத்தா இவனுக்கு நீ அப்பன் ஆகிடுயா? நீ வளர்க்கறதுனால பனாவ பைய பண்ணையாராயிர முடியுமா? நான் சொல்றது என்னன்னா, பஞ்சாயத்துன்னு பேசணும், சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசணும். அப்ப பண்ணையார் மகளையும் பஞ்சாயத்துக்கு இருக்கிறியா? அதுதானப்பா முறை. வெட்டி போடுவான் தாள். டேப்பா, வாத்தியார் சொல்றதுல நியாயம் இருக்கு. பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். அது அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது விதி, அவ்வளவுதான் அனுப்பிச்சு வச்சிருவோம். விடியா? ஆனா என்னங்க நீங்க பேசுறது? இன்னைக்கு இது நடந்தா நாளைக்கு தேவர் விட்டு பொண்ணை இன்னொருத்தன் கேட்பான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? நீ கொஞ்சம் கூட விவரம் இல்லாத ஆளியா? காலம் மாறி போச்சு, நாமளும் மாறிக்கணும். அட ஏங்க வெட்டித்தனமா பேசிக்கிட்டு? நாளைக்கு வெடிக்கிறதுக்குள்ளாரே இப்ப ஊரை விட்டு ஓடியா? இல்ல நாமெல்லாம் ஓடி போயிருவோம். சரியா? அப்ப இதான் உங்க முடிவா? தம்பி, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. பஞ்சாயத்து முடிவுக்கு நாம ஒத்து போகணும். அதனால நீ என்ன செய்யறேன்னா, விடியறதுக்குள்ள ஊரை விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. அவன் போக மாட்டான். நாளைக்கு பொழுது விடிஞ்சது இந்த கல்யாணம் நடக்கும். உங்க பொண்ணு கழுத்துல இவன் கட்டின தாலி கிடக்கும். தாலி கட்டினா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. யாரு தலை இருக்காதுன்னு பாக்கலாம்டா. ஐயா, நாளைக்கு காத்தால 6 மணிக்கு பிள்ளையார் கொள்ள இவன் தாலியோட இருப்பான். உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும். காளினே, இன்னும் பூசாரி வரலனே.
இந்த பூசாரிக்கு என்ன வந்தது? அவரு கூட என்ன வரல பாருங்க. ஏங்க பூசாரி வந்து மந்திரம் சொன்னா பிள்ளையாருக்கு காது கேட்குமா? நீங்க கவலைப்படாதீங்க, வந்தா பாப்போம். இல்லைன்னா நானே கல்யாணத்தை நடத்தி போடுறேன். இன்னைக்கு ராத்திரி நீ உயிரோட தூங்கணும்னா மரியாதையா அந்த கல்யாணத்தை நடத்தி வை. களி என்ன ராகுகாலம் வரப்போகுது, இன்னும் பொண்ணு வரலையே. ஏண்டா ஊதுறீங்க? இன்னும் பொண்ணு வரலையே, நிறுத்துங்களா. டேய், ஏண்டா நிறுத்திட்டீங்க? பொண்ணு இன்னும் வரலையே, என்ன பண்ணலாம்? பரவாயில்ல சொல்றேன், போய் வேலையை பாரு. என்னங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? உங்க கைத்தாள நின்னா அங்க என்ன நடக்கும்னு இந்த பயலுக்கு தெரியாது போல் இருக்கு. இந்த பனாரி பயலுக்கெல்லாம் நீங்க போய் பயப்படலாமா? ஒரு அடிக்கு தாங்குவானா? நான் இல்ல. என்ன பிரசிடண்ட் சுத்தி கத்தியம்போட காவல் இருக்காங்க என்ன? அந்த அருவாளை எடுறா. என்னடா அது வெட்டி மேளம் கேக்குது? கல்ல வச்சு தாலி கட்டுறானுங்களா? கல்லத்தான் வச்சு கட்டணும், இல்லன்னா இவனுக்கு லட்சணத்துக்கு பொண்ணையா வச்சு கட்ட பொண்ணு வச்சு கட்டிட்டானுங்க. ஏதடா உங்க பொண்ணுக்கும் கதிரேசனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க. வேட்டி எதுக்குடா? டேய் மீசை எதுக்குடா? வேணும்னா வாங்கி தரேன் புடவ கட்டுங்கடா. வேணும்னா வாங்கி தரேன் புடவ கட்டுங்கடா. டேய் வாங்கடா வாங்கடா வரவன் எல்லாம் வாங்கடா. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, வெட்டம் இப்ப தேவையில்ல. கண்டாங்கி ஜல கட்டியே ஐயோ ஐயோ சித்தாடு தேடி வந்தாளே. தத்தி தகஜுனதா தலாக்கு தருகிறா. நாடு உழைச்சவன் காடு விதைச்சவன் ஊருக்கு இழைச்சவன் ஆனாண்டா. ஏழ உழைப்புல வாழ நினைச்சவன் ஏறி மிதிச்சுட்டு போறாண்டா. நாடு உழைச்சவன் காடு விதைச்சவன் ஊருக்கு இழைச்சவன் ஆனாண்டா. ஏழ உழைப்புல வாழ நினைச்சவன் ஏறி மிதிச்சுட்டு போறாண்டா. ஒட்டடா மத்தாளோ எழுத்தது பட்டாளோ. ஒட்டடா மத்தாளோ எழுத்தது பட்டாளோ. குட்ட குட்ட குனிஞ்சவங்க நிமிந்து நில்லுங்கடா. ஏய் குட்ட குட்ட குனிஞ்சவங்க நிமிந்து நில்லுங்கடா. வாங்கடா வாங்கடா வரவன் எல்லாம் வாங்கடா. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா.
நஞ்சை இருக்குது புஞ்சை இருக்குது கஞ்சி கடைக்கல அண்ணாத்து நாளை இருக்குது வேலை உறக்குது போல நிமித்துங்க முன்னால நஞ்சை இருக்குது புஞ்சை இருக்குது கஞ்சி கடைக்கல அண்ணாத்து நாளை இருக்குது வேலை உறக்குது போல நிமித்துங்க முன்னால என்னடா ராமையா இத கொஞ்சம் கேளையா என்னடா ராமையா இத கொஞ்சம் கேளையா உனையா கிடந்தவங்க புரிய போல மாறணும் பூமியில இருப்பதெல்லாம் பொது உடம்பு ஆகணும் வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா ஐயா சாமி வைத்த பாரு தாளம் போடுறேன் காசை போடு தள்ளி போகாதே சாமியே காசை கொஞ்சம் தந்துட்டு வீட்டுக்கு போயே தத்தி தகுச்சுடுதா கலாக்கு தருகிறேன் கஞ்சி கொதிக்கல கும்பி கொதிக்குது நெஞ்சு பொறுக்கல அண்ணாச்சி கட்டை இழுப்புல கந்த துணியில வந்த சுதந்திரம் என்னாச்சு கஞ்சி கொதிக்கல கும்பி கொதிக்குது நெஞ்சு பொறுக்கல அண்ணாச்சி கட்டை இழுப்புல கந்த துணியில வந்த சுதந்திரம் என்னாச்சு வாழ்க்கைய போராட்டம் இதில் என்ன தேரோட்டம் வாழ்க்கைய போராட்டம் இதில் என்ன தேரோட்டம் ஏழைகளை சிரிக்க வைப்போம் எழுந்து நில்லுங்களா ஏழைகளை சிரிக்க வைப்போம் எழுந்து நில்லுங்களா வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா டேய் வேட்டி எதுக்குடா டேய் மீசை எதுக்குடா வேணும்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா டேய் வேணும்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா டேய் வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா டேய் ரோச உள்ளவன வெள்ள வாடா டேய் வேட்டி எதுக்குடா உனக்கு டேய் வெள்ள வாடா பாத்து வெள்ள என்னம்மா ஆத்தாடி என்ன வேகம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் என்ன நல்லபடியா நடந்து போச்சே கொஞ்சம் சிரிக்கிறது இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது என்ன நீ திடீர்னு பச்சுட்டீங்கன்னா இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம் கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும் இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு நமக்கு தான் உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல ஐயா நீங்க இங்க படுக்க வேண்டாம் நம்மளோட தான் வாங்க விளக்கு அணைச்சிரு. முதல்ல ரோல் போய் விளக்கு அணைக்கலாமா? விளக்கு அணைக்க போறியா இல்ல நான் வெளியில போட்டுமா? ஐயோ அப்படி சொல்றாது. இன்னும் அப்படி சொல்லிட்டேன். முதல்ல வாழ்க்கை இருட்டுல ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ இருட்டுல இருக்கிறதா உனக்கு பிடிக்குமா? சரி, விளக்கு அணைக்கணும்னா நான் கேட்கறத நீ தரணும். என்ன கேட்க போற? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். நான் கேட்கறத தரணும். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன தொடாம நீ என்ன கேட்டாலும் தருவேன். அப்படியா? போய் விளக்கு அணைப்போ. பாக்கலாமா? ஓ பாக்கலாம். என் பேச்ச கேட்காம விளக்கு அணைக்கிற, பின்னால நீயே வருத்தப்பட போற. பரவாயில்ல. அல்லி, சட்டையை கொஞ்சம் புடி. எதுக்கு? இத புடி. இதுக்கு மேல இன்னொன்னு கேட்கணும் உங்ககிட்ட. என்னது? கொஞ்சம் புடவைய கொடு. என்ன பாரு, கண்டிஷனை மீறக்கூடாது. உன்னை தொடாம நான் எது கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்கேன். மரியாதையா புடவை கொடு. முடியாது. முடியாதா? அப்ப விளக்கு போட்டுருவேன். வேண்டாம். எங்க போற? என்ன? கொஞ்சம் ஜாக்கெட்ட கூட. முடியாது. அப்ப விளக்கு போட்டுருவேன். வேண்டாம். யாரோ கதா தட்டுறாங்க. எவன்டாவும் இந்த நேரத்துல
பொண்டாட்டிக்கு மருந்து கொடுக்கல வேலை செய்தா வைத்தியரே இருடா வேலை செய்தா வைத்தியரையா என்னடா அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா உடம்ப பிறந்துருச்சா வாங்க உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மச்சான் வடிய ரசத்தி ஐயோ என் பேச்ச கேட்காம விளக்கணிக்கிற பின்னால நீயே வருத்தப்பட போற. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, இவங்கெல்லாம் மனுஷங்களா? நாம எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. தாலி கட்டினா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. தாலி கட்டினா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. எங்க போறீங்க? குத்து வெட்டு நடக்குது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா உடையப்பா கல்யாணம் சண்டை நடக்குடா. அப்படியா? உங்க மருமகனை கொன்னது இவன் தான். இவனை உயிரோட விடக்கூடாது. சத்தியமா சொல்றையா, நான் அவனை கொலை செய்யல. ஏன்டா போய் சொல்ற? நான் மனுஷன்டா. வெட்டுனா வெட்டுனேன்னு சொல்லுவேன். உடையப்பா ஆனா எப்படியோ என் மகன் விதவையாயிட்டான். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? போடா போடா, நீ போப்பா.
வச்சேன் கண்ணி வச்சேன் தண்ணியிலே குளம் இங்கே வலையாச்சு கிளி வந்து விழுந்தாச்சு தன்னாலே ராசாத்தி குளம் இங்கே வலையாச்சு கிளி வந்து விழுந்தாச்சு தன்னாலே. ஆசை வச்சு உன்னாலே தண்ணி பால தல மேல தாகம் எல்லாம் உன்மேல உன்மேல. ஏம்மா உன்னை நான் எங்க எல்லாம் தேடுறது? நீங்க ஏன் மாமா என்ன தேடுறீங்க? பாவி பைய உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டானம்மா. நான் தேடாம வேற யார் தேடுறது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வெள்ளப்புடவை கட்டாதேன்னு. வேற புடவை கட்டுறதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே மாமா. கல்யாணமாகி ஒரு நாளாவது நீ அவனோட வாழ்ந்திருந்தேன்னா நானே என் கையினாலே இந்த புடவை அவனுக்கு கொடுத்துருப்பேன். குடும்பம்மா குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் அவரோட மனசார வாழ்ந்துட்டேனே மாமா. வசந்தி எங்கடா இது? ஆளை காணோம். ஆமா, உங்களை யாரு பாத்ரூம்குள்ள வர சொன்னது? நான் என்ன பண்றது? கதவு திறந்திருந்தது, வந்துட்டேன். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க. அது சரி, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆறு ஓடுது, அதை விட்டுட்டு இத்தினோண்டு அண்டாவுல குளிக்கிறிய. பின்ன என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளையில இருந்து ஆத்துல தான் குளிக்கணும். பாத்தியா நம்ம ஊர் ஆறு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அப்ப குளிக்கலாமா? இப்படியேவா? பின்ன ஐயோ, முதல்ல ஜாக்கெட் அவரு. பயமா இருக்குடா. இப்ப நீயே அவுக்குறியா இல்ல நானே அவுக்கட்டுமா? வேண்டாம், நானே ஊத்துறேன். ஒழுங்கா பாவடைய கூட கட்ட தெரியலையே. நீ என்னத்தான் பட்டணத்துல படிச்சு இங்க வா. இப்பதான் கரெக்ட். அழகா இருக்கிற. குளிக்கிறது ஆழம் ரொம்ப இருக்கும் போல இருக்கு. ஆழமாவது கீழமாவது? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. பயமாவது கேமாவது? இங்க வந்து நில்லு. நல்லா முங்கி முங்கி குளி. தெரியாதா? இங்க பாரு. இப்படித்தான் முங்கி முங்கி குளி. என்ன இது? தலைய காண. என்னங்க என்ன என்ன ஒண்ணும்ல வந்து அவந்து வச்சா நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். கிடைச்சிட்டா? இல்ல இரு இதுதானே வேணுமா? நான் இதை கொடுத்தா நான் கேட்கறது கொடுக்கணும். ஐயா, இப்படியே இந்த காளிமுத்து பையில விட்டுவிட்டு போனா
நாளைக்கு நீங்களே அவங்கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை இருக்காதியா. அடச்சி, உனக்கு மரியாதை வேணுங்கறியா? ஐயாவை சொல்லு. நாம கட்டி காப்பாத்தின கட்டுப்பாட்டை ஊர்ல உடைச்செறிஞ்சிட்டான், ஊருக்கு தலைவன் ஆகிட்டான். அடுத்த பிரசிடண்ட் அவன்தான் அப்படின்னு அவன் சொல்றான், நான் சொல்லல. அப்படி அவன் ஆகிட்டா நீங்க அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிப்பான். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அவனும் செய்வான். நம்ம 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால கட்சி மாறேங்கறியா? நான் மாறுவனா உங்களை விட்டுட்டு? அப்படி அவனை ஆக விடாம பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். ஆமாங்க. என்ன அது? நம்ம கிராமத்துக்கு போலீஸ் வருது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. அப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். கண்டிப்பா. என்கிட்ட மாத்திரம் அன்பா நடந்து பிரயோஜனம் இல்லை வசந்தி. எல்லார்கிட்டையும் அன்பா நடக்கணும், புரியுதா? சரி, அப்புறம் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பீடியா? இது? ஆமா, அதுவும் தான். போச்சுடா. சரி. என்ன காலை, என்ன நம்ம ஊருக்கு போலீஸ் வந்திருக்கு, உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. ஏன்பா, உன் பேரு தான் காளிமுத்தா? ஆமாங்க. என்ன இந்த ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் செய்யாமலா உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டி புள்ளைய மூடிக்கிட்டியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப ஒண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கையை பிடிச்சு இழுத்து இருக்க. ஆனா கன்னி பொண்ணா இருந்தா பரவாயில்லைங்க. அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள பிறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா, யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினேன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரமாகாது, மரியாதையை காப்பாத்திக்க. ஐயா, உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமையெல்லாம். ஐயா, தம்பி என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சாட்சியோட நிரூபிச்சீங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்றேன். என்ன 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 நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பான் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியா தாட்டுறாங்க. சுமாரி, போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கையை பிடிச்சு இழுத்துருக்கு. இங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. யோ, நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா. தட்டிருவிய? தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்து இருக்க. எங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்தா என்ன விஷயம்? அவருக்கு வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ, நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க. எங்க உடையப்ப தேவர்? நான் தாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அவன் என்ன அடிக்கல. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. யோ, வாயா போலாம். டேய், உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொன்னேன் நினைக்காது. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது. டேய் உடையப்பா, நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கையிலேயே எப்படி வணக்கம் சொல்றது? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர்மா இது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார்? இப்படித்தான் 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தார். அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அத விடு, 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு.
நீ நல்லா இருக்கணுமா. எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு. வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா. ஏங்க மன்மதன் எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அவன் ரூபத்துல மன்மதன் வருவான். கூடல் மீறி பொங்கும் இன்பம் அலை மோதும் கோலத்தில்
வரும் அல்லவோ சித்திரமே உன் விழிகள் கொத்து மலர்கணைகள் முத்திரைகள் இட்ட மன்மதன் நான் உந்தன் மன்னவன் தான் இந்த பொன்மானையே ஒரு பூந்தென்றலாய் தொழவோ சித்திரமே உன் விழிகள் கொத்து மலர்கணைகள் சித்திரமே உன் விழிகள் கொத்து மலர்கணைகள் வைத்தியர் ஐயா என்ன அடுத்த வாரம் கல்யாணம்ங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் அவங்க கூட்டு வந்து வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா, கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துட்றேன் மருந்த. போங்க. சரி, வரீங்க. போங்க. வா. அதுல ஒரு மாத்திரை எடு. வாயில போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா, வா. உட்காச்சிக்க, உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்தை கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. வேட்டா புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி? கொஞ்சம் கூட விவசாய இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளம் கிளம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டும். புள்ளியாரப்பா, என் பொண்ணு குணமடைய நீதான் அருள் புரியணும். சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி வாங்க வாங்க. அள்ளி எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ள போய் பாருங்க. ஐயா உட்காருங்க. ஏமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அவ எதையும் சுலபமா மறக்க மாட்டேங்கிற. அவ அப்படியே வளர்ந்துட்டான். ஏமா, நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டியா? அவனோட தான் என்ன வாழ விடல. அவன் வாழ்ந்த இடத்துலயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேங்க. உன் இஷ்டம் போல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாமா. ஆனா நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவளாலையும் உங்களை விட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாள் நிம்மதியா விட்டு பாப்ப. அவ இருக்கிற கோலத்தை பாக்குறப்ப சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். செத்து போயிடுவேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. இனிமே நான் கல்யாண பேச்ச பேச மாட்டேன். நீ உயிரோட இருந்தா போதுமா? வரேம்மா.
போயிட்டு வாங்க. நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே, டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே காது 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காது 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்க தான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டாந்துருங்க. நீ வாமா. நல்லா எழுத்து வச்சோடு. என்னத்தம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கிறீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சுட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட மாட்டானே. போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா, நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா. என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? அடப்பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நல்லா அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒண்ணு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது ஏன் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படித்தான். டாக்டர்மா, என் பொண்டாட்டி இடுப்புல ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அப்படியா? ஆமா. இரு, பாக்ஸ் எடுத்துட்டு வந்து. சீக்கிரம் வாங்கம்மா. இங்கயா? ஆமா, உள்ளதான் படுத்திருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா.
என்ன தொடாத. நான் யாரு தெரியுமா? யாரு? 15 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா அம்மாவை கொடூரமா குத்தி கொலை பண்ணியே, ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த பொண்ணா நீ? ஆமா. அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க வந்தியா? உன்னை பழி வாங்கணும்னு வந்திருந்தா இங்க வந்த அன்னைக்கே நீ யாருங்கிறத இந்த ஊருக்கு சொல்லி இருப்ப. அவ்வளவு ஏன், பரமசிவத்தை நீதான் கொன்னேங்கிற உண்மையை முத்துக்கிட்ட நான் சொல்லி இருந்தா உன்னை அங்க அங்கமா வெட்டி போட்டிருப்பாரு. இப்ப என்ன சொல்ற? தப்புதான். என்னை பத்தி வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாத. ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. எங்க அப்பனை கொன்னது யாருன்னு தான் இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு மனுஷனா? எங்க அப்பனை கொன்னது இவன் தான் தெரிஞ்ச பிறகு என்னால காளிமுத்து பயலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கதிரேசனையும் நான் தான் குறை செஞ்சேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என்ன அக்கா பிச்சிருவானுங்க. ஆனா அவன் கிடக்குறாங்க, அவன் ஒரு மைதா மாவு. அவனை இன்னைக்கே தண்ணி ஊத்தி பேசஞ்சிடுறேன். அந்த டாக்டர் மாவ அவளையும் பேசணுமா? அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசுறியே. ஆனா அவங்க 2 பேரு கதையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். அப்பா, எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு பிள்ளை பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய தாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ணு விதவையாக்கின முதல் தகப்ப நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யார் இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன். எங்க அப்பா ஒரு கொலைகாரன், அவனை விடாதீங்க. அந்த டாக்டரையும் அவர் மனைவியும் கொலை செஞ்சது எங்க அப்பா தான். பரமசிவத்தை கொன்னது எங்க அப்பா தான். என் புருஷனை கொன்னது எங்க அப்பா தான். அவனை உயிரோட விடாதீங்க. நில்லுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? அப்படி என்ன கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. ஒரு மிருகத்துக்கிட்ட மனுஷத்தன்மை எதிர்பார்த்தது ஏன்? நீங்க ஒரு வெறி பிடிச்ச மிருகம். நான் ஒரு மனுஷனோட வாழணும்னு கனவு காண்றேன். இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. என் முகத்துல முழிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. 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 போயிடுங்க.
விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் பாதை இல்லை, போக சொன்னே. ஊருமில்ல ஊருக்குள்ளே ஒன்ன விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் பாதை இல்லை, போக சொன்னே. அடி உன்னாலே சொந்தம் உண்டாச்சு, அது எல்லாமே இப்போ பொய்யாச்சு. ஊருமில்ல ஊருக்குள்ள ஒன்ன விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் பாதை இல்லை, போக சொன்னே. பாறையில போட்டவத பட்டா என்ன கெட்டா என்ன, ஆத்துக்குள்ள தண்ணி இல்லை அக்கறைக்கு ஓடம் என்ன. பாறையில போட்டவத பட்டா என்ன கெட்டா என்ன, ஆத்துக்குள்ள தண்ணி இல்லை அக்கறைக்கு ஓடம் என்ன. நெஞ்சில நெருப்ப வச்சே நீரில கொதிப்ப வச்சே, நெஞ்சில நெருப்ப வச்சே நீரில கொதிப்ப வச்சே, கண்ணில் வந்த ரத்தத்தில் செம்பருத்தி செவந்ததடி. ஊருமில்ல ஊருக்குள்ள ஒன்ன விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் பாதை இல்லை, போக சொன்னே. வந்த பின்னும் ஒன் நினப்பு மாறலையே, உள்ள உசுர் ஒன்னே ஒண்ணு என்ன விட்டு போகலையே. ஊரை விட்டு வந்த பின்னும் ஒன் நினப்பு மாறலையே, கண்ணில்லா குருடனுக்கு கையில விளக்கதுக்கு, கண்ணில்லா குருடனுக்கு கையில விளக்கதுக்கு, எந்த வழி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலடி. ஊருமில்லை ஊருக்குள்ள ஒன்ன விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் பாதை இல்லை, போக சொன்னே. அம்மா, காளி அண்ணனையும் டாக்டர் அம்மாவையும் அப்பா கட்டி போட்டுட்டாரு. அவங்களை எப்படியாவது நான் காப்பாத்துறேம்மா. எப்படிமா? சொல்றேன் வாமா. மாயாண்டி, டாக்டர் அம்மாவை உள்ள கட்டி போட்டிருக்காமே, அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பாவை கொடுத்து அனுப்புனாரு. கேக்குதே? ஆமா, அல்லி என்னடா சிரிக்கிற? ஒண்ணுமில்லண்ணே, ஒரு பீடி வேணும்னே. பீடியா? உன் மூஞ்சிக்கு பீடி வேறையா? இருமல்ண்ணே. இருமலா? என்னங்கடா அவனை விரட்டி விட்டு நீங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? அண்ணாச்சி என்ன விட்டுட. அவங்க சேர்ந்து உன்னை காப்பாத்துனதே இதுக்குதான். ஐயோ ஐயோ அப்பா.
போயிடுக்கா போயிடுக்கா. நீயா இப்படி பண்ணிட்டானுங்க. உனக்கு வேணும்டா. ஏண்டா சும்மா ஒரு ஆக்ட் பண்றது மாதிரி கைய பிடிச்சு எழுதான்னு சொன்னா நெசமாவே பிடிச்சிட்டு விட்ட மாட்டேங்கிற. போயிடுக்கா. அல்லி உன்னை விட்டுட்டு எப்படி போறது? எனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. எங்க அப்பா வந்து பார்த்து ஏமாற போறாரு, அவ்வளவுதான். என்னடா சும்மா சும்மா ஆய் ஆயிங்கிற? உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன், பாக்குறியா? என்னங்கட கை எப்படி இப்ப எப்படி இந்த அப்படி என் வாழ்க்கைதான் விரும்பினவரோட வாழ முடியாம போச்சு. நீயாவது முத்தண்ணனோட சந்தோஷமா இரு. அல்லே சீக்கிரமா போக்கா. உனக்காக முத்தண்ண மல்லி தோட்டத்துல காத்துட்டு இருக்கோம். கரிமுத்து, உனக்காக டாக்டர் மல்லிகை தோட்டத்துல காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. ஆமாப்பா, இந்த கிராமத்துல நல்லவங்களுக்கே இடம் கிடையாது. சீக்கிரமா போப்பா. போப்பா போ. பாத்தியா, ஆஸ்பத்திரிக்குள்ள நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு தீ வச்சுட்டானுங்க. ஐயோ, நான் இருந்தா பரவாயில்லைங்க. உள்ள அள்ளி இருக்கா? இவ வெளியில இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்கா? நீ நெருப்பு வச்சது இவளுக்கு இல்ல, உன் பொண்ணுக்கு. அப்பா, எனக்கு கொள்ளி வச்சிட்டியாப்பா. என் புருஷன் எத்தனையோ கொலை பண்ணிருக்கான். என் மருமகனையே கொன்னுட்டான். அத கூட நான் தாங்கிக்கிட்டேன். என் பொண்ணு உயிரோட இருக்கா. இப்போ அவளையே கொன்னுட்டானே. இந்த கொலைகாரனை இனிமே உயிரோட ஊரே அழிச்சிருவான். விடக்கூடாது, இனிமே உயிரோட விடக்கூடாது. நிறுத்துங்க. ஒரு மிருகத்தை கொலை பண்ணி நீங்களும் மிருகம் ஆயிடாதீங்க. தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க.
புடுவேன் வெட்டி புடுவேன் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் உண்மையிலேயே வெட்டுனேன். இவனை மட்டும் கொலை செஞ்சு பிரயோஜனம் இல்ல. இந்த பொம்மையை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தானே அந்த வைத்தியன், அவனையும் விடக்கூடாது.